நீங்க தள்ளுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? என் தங்கச்சி மேல கை வைங்க பாக்கலாம். கை வைங்க. ஐயோ தேனு விடு, நீ டென்ஷன் ஆகாத. மனுஷங்க எப்ப வேணாலும் மாறுவாங்கன்னு இவங்களை பார்க்கும்போது தான் தெரியுது. இங்க பாருங்க, உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க டைம் இல்ல. இருந்தாலும் நான் பேசிட்டு இருக்கேன்ல, இது ஏன் தப்பு தான். நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். போலீஸ் தானே, வர சொல்லுங்க பாப்போம். என்னங்க வர சொல்லுங்க. ஜீவா வேண்டாம் விடியா. இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? அவங்க சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி தெரியல. தேனு, நீ மீனாட்சியை கூட்டிட்டு வா, நம்ம போலாம். மீனாட்சி, நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லக்கா, நான் அங்க. நீ எதுவும் பேசாத. நான் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். சாவியை கொடு. சாவி அவங்க கிட்ட இருக்கு. இப்படி தள்ளி வா. சாவியை கொடுங்க. என் தங்கச்சியை நான் கூட்டிட்டு போறேன். நீங்களே உங்க வீட்டை வச்சுக்கோங்க. வெறும் துணியை மட்டும் எடுத்துட்டு போனா எப்படி? இருக்கிற பொருள் எல்லாம் யார் எடுப்பா? என்ன தள்ள தூக்கி வச்சு எடுத்துட்டு போகணுமா? அதெல்லாம் அப்புறம் வந்து எடுத்துப்போம். மீனாட்சி, நீ வா போலாம். ஏய் தேனு, நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்ப. மீனாட்சி, உன்னை இப்படியே விட்டுட்டு போறதுக்காக நாங்க வரல. எங்க கூட வா, நம்ம போலாம். இல்லாத நான். நீ எதுவும் பேசாத. உனக்கு என்ன நடந்தாலும் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நீ கிளம்பு. அத்தை, நான் வேற எங்கேயாவது. சொன்னா கேக்குறியா? உங்க அம்மா சொன்னா கேட்க மாட்ட. உங்க அம்மா இடத்துல இருந்து நான் சொல்றேன். நீ வா, நம்ம போலாம். வாடி. மீனாட்சி, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, உன்னை கூட்டு போக தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். வா. இல்ல ஜீவா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எங்கேயாச்சும். மீனாட்சி, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவ, ஆனா நாங்க கூப்பிட்டா வர மாட்டேன். இப்ப நீ வரலனா நானும் வீட்டுக்கு போக மாட்டேன். தேனு, இங்க உன் கூடவே இருந்துக்கிறேன். ஏய் என்ன தேனு நீ எதுவும் பேசாத. என் கூட வா. வா வா. ஜீவா, அந்த பேக் எடுத்துக்கோ. வந்து நீ கொடுங்க. வா தேனு, கூட்டிட்டு வா. வா. வாமா, என்ன நின்னுட்டு இருக்க? வா வா. இங்கதான் இருப்பாளா? என்ன எனக்கே ஆர்டர் போடுறியா நீ? பெட்டி பைய உன்னை வீட்ல வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். நீ அவளுக்கு சிபாரிசா? மருமவளே பாத்தியா, அவ இன்னும் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கல. அரை டவுசர் போட்டவனெல்லாம் என்ன ஏத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். பாட்டி, இந்த நேரத்துல என் தங்கச்சி எங்க போவா? அவ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் பாட்டி. தேனு, நீ எதுக்கு தேவையில்லாம மன்னிப்பு கேட்கணும்? முதல்ல மன்னிப்பு கேட்க நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மேல எந்த தப்பும் இல்லல்ல. மீனாட்சி, கொஞ்சம் அமைதியா இரு. அக்கா, நம்ம யார் வாழ்க்கையும் கெடுக்கல, யார் மனசையும் நோக்கடிக்கல, அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படல. பாத்தியா பாத்தியா, வாய பாரு. மீனாட்சி, மீனாட்சி, கொஞ்சம் அமைதியா இரு. ப்ளீஸ். அக்கா, நீ எனக்காக யார்கிட்டயும் இறங்கி போக வேணாம். இதுக்குதான் நான் அங்கேயே சொன்ன நான் வரலன்னு. நீங்க என்ன சொன்னாலும் சில பேருக்கு புரியாது. தான் நினைக்கிறதா சரி நிப்பாங்க. ஏய் ஏய், ஆமா, இந்த வீட்ல நான் நினைச்சதுதான் நடக்கணும். நீங்க நினைக்கிறதானே நடக்குது. எல்லாரும் உங்க முன்னாடி கை கட்டி நிக்கணும்னு நினைக்கிறீங்க. மருமவளே, யாரும் இல்லன்னு தானே அடைக்கலம் கொடுக்கணும்னு கூட்டிட்டு வந்த. இவளுக்கு கேள்வி கேட்க 4 பேர் இல்லாதப்பவே இந்த பேச்சு பேசுதா? இதுக்குதான் சொன்னேன் இவளை உள்ள விடக்கூடாதுன்னு. அத்தை, என்ன அத்தை, அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசுறா. மீனாட்சி, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நாங்க பேசிக்கிறோம்.
அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு என்னால அமைதியா இருக்க முடியாது அத்தை. ஏய், உன்னை யார் அமைதியா இருக்க சொன்னா? கிளம்பி போ. போகதான் போறேன். ஆ. மீனாட்சி மீனாட்சி இரு, நீ ஏன் போகணும்? நீ எங்கேயும் போக வேண்டாம். ஏலே, என்னடா அவளை நான் போ சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன குறுக்கால வர? ஏன் அப்பத்தா இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிற? எனக்கு மனசாட்சி இல்லதான். எவ வீட்டுல மனசாட்சி இருக்கோ அவ வீட்டுக்கே போ சொல்லு. அப்பதா மீனாட்சி நம்ம வீடு தேடி வந்திருக்கா. இப்படி வாசலோட அனுப்புனா எப்படி? ஒரு 2 நாள் மட்டும் இங்க தங்கட்டும். அதுக்குள்ள மீனாட்சிக்கு நான் ஒரு வீடை பார்த்து கொடுத்துறேன். பாவம் அப்பதா, மீனாட்சியை எப்படி தனியா அனுப்ப முடியும்? தனியா போக முடியாதுல்ல? இந்த வீட்ல இருக்கிறவங்க அவங்க தயவு இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு பேசுவாங்க. அந்த பேர் எனக்கு வேண்டாம். என் அம்மா கொடுத்த தைரியம் எனக்கு இருக்கு, அது போதும். நான் வரேன். ஏய் மீனாட்சி, சொன்னா கேளு. வரேன். தூக்கிடலாமா?